இன்றைக்கு பாபாங்குஷ ஏகாதேசி. பாப்பம் அப்படின்னாக்கா பாவம். பாவம் அப்படிங்கிறது ஒரு யானை அப்படின்னு வச்சுருந்தா, இந்த யானையை எதால் அடக்குவா? அங்குஷத்தால் அடக்குவார். அதனால் பாவமான நம்முடைய எல்லாவற்றையும் அங்குஷம் அப்படிங்கிற பகவத் நாமத்தினால அடக்குவார் அந்த எம்பெருமான். இன்றைக்கி பத்மநாபன் அப்படிங்கிற பேரில் அவர் இந்த பாப்பாங்குஷ ஏகாதேசியில் இருக்கார். இந்த நல்ல நாளில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீ புருஷ சூக்தம் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் நான் இதில் என் சகோதர சகோதரிகளான உங்களுக்கெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லித்தரலாம் அப்படின்னு நான் ஒரு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இந்த பாபாங்குஷ ஏகாதேசியில் நாம் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறது மூலமாக நமக்கு 30 தலைமுறைகளுக்கு உண்டான பாவங்கள் நீங்கள் தான். அது என்ன 30 தலைமுறைகள் அப்படின்னாக்க, நம்ம அம்மா வழி 10 தலைமுறைகளும், நம்ம அப்பா வழி 10 தலைமுறைகளும், நம்ம மனைவி, உங்களோட மனைவி அவளுடைய 10 தலைமுறைகளுக்கு உண்டான பாவங்களை நீங்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்தோத்திரம், இந்த பாபாங்குஷ ஏகாதேசி விரதம் இல்லாட்டா கூட, அதாவது இருக்கணும், விரதமெல்லாம் இருக்கணும், அதுதான் நல்லது. ஏகாதேசி விரதம் இருக்கணும். அப்படி இருக்க முடியாதவா கூட இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறது மூலமாக நமக்கு நரகம் அப்படின்றதே கிடைக்காது அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. நரகம்ன்றது கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த பாப்பாங்குஷ ஏகாதேசியில் தெய்வ நிந்தனை பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு 432 வருஷ காலங்கள் நரகத்தில் இடம் கிடைக்கும்னு அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளை பற்றின வரைக்கும் நம்ம நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு பகவானுடைய திருவடியை சந்தோஷமாக இறுதியில் அடையணும். அதுதானே நம்ம எல்லோருடைய ஆசைகளாக இருக்குது. நமக்கு என்ன அதுக்கு நரகமாக கிடக்கணும். அதனால் இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லித்தரப்போகிறேன். நமக்கு சமஸ்கிருதம் தெரியலையே அப்படின்னா யாருமே வருத்தப்பட வேண்டாம். நான் வார்த்தையாக அதில் சொல்கிறேன், சொல்லி நிறுத்துகிறேன், நீங்கள் பின்னாடியே சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியும். அவள் எல்லோரும் இன்றைக்கி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேளுங்கோ, சொல்லுங்கோ. ரொம்ப நல்ல பலன்களை நாம் இதில் அனுபவிக்கலாம். அதனால் இப்போ இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இதில் சொல்லி தரப்போகிறேன். எல்லோரும் இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தெரிஞ்சுப்போம். ஏதோ பரன்னு வேகமாக போய் புரிஞ்சதும் புரியாதும் அதை எழுத்து தப்பு ரைட்டுமா நம்ம அடிச்சு பிடிச்சின்னு போகணுன்றது அவசியம் இல்லை. ஏன் அந்த மாதிரிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நிறைய ஸ்லோகங்களும் கற்றுட்டோம் அப்படின்னாக்க 1-2 பிழைகள் நமக்கு ஏற்படலாம். அதனால் பிழை வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு நாளைக்கு 4 ஸ்லோகத்துலேருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது இப்படி கற்றுனாலே இது ரொம்ப நாள் ஆகும். ஒரு 2 மாதம் 3 மாதமாவது கண்டினியூஸாக ஆகும். என்னோடய பதிவுகளில் நான் அதை விஷ்ணு சகஸ்ரநாமம் முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு சொல்லி நான் கற்றுக் கொடுக்குறேன். முதல் வகுப்புன்னு போட்டு கேட்டுக்கோங்க. அடுத்த 2ஆம் வகுப்பு தயார் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம எல்லோரும் சொல்லிட்டு வந்தோம்னா நம்ம எல்லாருக்கும் சகல சௌக்கியங்களும் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்றது இந்த கலியுகம் உய்யணும். இந்த கலியுகம் நல்லபடியாக கலியுகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் நல்ல புண்ணியங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரமே ஸ்ரீ பீஷ்மரால் சொல்லப்பட்டது. அவர் சாதாரணமாக ஜாலியாக நின்றுட்டு சொல்லலை, அம்புல படுக்க. சாதாரணமாக படுக்க அப்படி நனைஞ்சி வளைஞ்சாலும் நமக்கு முதுகெல்லாம் வலிக்குது இல்லையா? ஆனால் அவர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு அவர் இருக்கச்ச அவர் பக்கத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நின்றுட்டு இருந்து, நீங்கள் அவருக்கு எப்படின்னா பீஷ்மருக்கு அவர் எப்போ சாகணும்னு ஆசையாக இருக்கோ அப்போ தான் சாவே
அந்த மாதிரி ஒரு வரம் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து இறந்து போகிறதுக்கு அப்போ பிடிக்கலை. என்ன யோஜனை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கும்பொழுது, இந்த கலியுகங்கிறது வந்து இந்த மனுஷாலாம் ரொம்ப ரொம்ப அப்பாவிகள், இவெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்தோத்திரத்தை எழுதணுங்கிறது எனக்கு ஆசை. அதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சே அப்படின்னு அழறே. நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அந்த அம்பு படைக்கலை படுத்துன்னு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல வரைக்கும் உங்களுக்கு நான் சக்தியை கொடுக்குறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எப்போவுமே சொர்க்கம்தான் அப்படின்றத சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னபோது, அவர் இந்த கலியுகத்தில் நாம்பெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு, நம்மளுடைய பாவங்களை நீக்கிக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திரத்தை அருளி இருக்கிற கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத்து. ஜென்ம சம்சாரம் அப்படிங்கிற ஒரு சாகரம், இந்த பெருங்கடலில் இந்த மனுஷா நீந்தி கஷ்டப்பட்டுன்னு வரும்பொழுது அவளுக்கு ஒரு பிடிச்சிட்டு கரை ஏறுறதுக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு ஸ்ரீ பீஷ்மர் நமக்காக கொடுத்துருக்கிற இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இப்போ நம்ம முதல் ஒரு 4 லைன்களை கற்றுக்கலாமா? ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरत वक्त्राद्याः पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं தமாஸ்ரயே. இந்த வேகத்தில் போகலாமா, போக வேண்டாமா, இன்னும் மெதுவாக கற்றுக் கொடுக்கணுமாங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த 2 ஸ்லோகங்களை கற்றுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.